ரகு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க. ஆ ஓகே. ஆ ஆ ஆமா ஆமா. அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ என்கிட்ட தான் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா மெயில் அனுப்புறேன் போட்டோஸ் எடுத்து. அதோட ஹார்ட் காப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அனதர் காப்பி வந்து நீங்க என்னுடைய அக்கா ரேஷ்மா டேபிள்ல செக் பண்ணி பாருங்களேன், அங்க இருக்கும். ஆமா ரேஷ்மா கிட்டதான் ராம். ம் ம் சரி ஓகே. தேங்க்யூ. ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா கால் பண்ணுங்க. சரி. என்னடி உன் பிரச்சனை? போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கணும்னு தெரியாதா? சும்மா சும்மா ரகு ரகுன்னுட்டு இருக்க. அடி கொடுக்காம உனக்கு கோல பெரி போயிட்டுடி. முறைக்காதடி முட்டைக்கண்ணி. யாரு நானா? ரொம்ப தான் பண்றீங்க. உங்ககிட்ட வந்தா பாருங்க. போங்க, நான் வெளியவே போறேன். இப்ப ஏன் கைய பிடிக்கிறீங்க? விடுங்க, சாருக்கு தான் ரொமான்ஸ் பண்ண டைம் இல்லல்ல. யாரடி சொன்னா? என் குட்டச்சி கிட்ட வாடி. ஹாய். என்னடி நீ என்னடி சொன்ன ரொமான்ஸ் பண்ண டைம் இல்லன்னு? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. அடியே குட்டச்சி, நல்லா போய் சொல்ல கத்துக்கிட்டடி இப்பெல்லாம் நீ வர வர. சொல்லுவீங்க நீங்க. சரி, என் குட்டச்சிக்கு என்ன வேணும்னு இங்க வந்தீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க ரகு, குட்டச்சி குட்டச்சின்னு சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதையும் மீறி குட்டச்சின்னு சொல்றீங்க. கண்டிப்பா பின் விளைவுனா ரொம்ப மோசமா இருக்கும், பாத்துக்கோங்க. ஆமா. அப்படி என்னடி பண்ணுவ? மேடம் என்ன பண்ணுவீங்க? மேடத்துக்கு என்ன? சாரி சாரி. கையெடுங்க, நான் கடிச்சிடுவேன். கடிக்கிறதுக்கு நீ என்ன நாயாடி? ஓ, என்ன பார்த்தா உங்களுக்கு நாய் மாதிரி தெரியுதா? அடி, புருஷன் ஏதாச்சும் கடிச்சு வைப்பாங்களாடி? திமிரு அதிகமாயிட்டு உனக்கு. திமிர குறைக்கிறேன். நீங்க ஒண்ணும் குறைக்க தேவையில்ல, கையெடுங்க. சரி, நான் கையெடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என் செல்ல குட்டி எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. சரிடி சாரி. நீ வந்த உடனே போனை கட் பண்ணிருக்கணும். கட் பண்ணாம போன் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு சாரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கால், அதனாலதான் போன் கட் பண்ண முடியல. சரியா? டாக்குமெண்ட மறந்தாப்புல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, அந்த அளவுக்கு மறதியா சாருக்கு? யாரோட ஞாபகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா அப்படி இல்லாம தெரியுது. எனக்கே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கு. என் தங்க குட்டி, என் தங்க குட்டியை விட்டுட்டு நான் வேற யார்கிட்ட போறேன்? யாருக்கு தெரியும்? உன் ஃப்ரெண்ட் மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய் ரகு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுடி குட்டச்சி. உண்மையை மட்டும் தான் சொல்லணும். உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு கை எடுத்துட்டீங்க. ஏன்? இல்ல, ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும்ல, அதான். அப்ப என்கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? சேச்சே, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? இதுவே ஒரு பொய் தான், எனக்கும் தெரியும். அவ்வளவு புத்திசாலி அடி நீ. அப்ப பொய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? நீ லூசு பொண்டாட்டி, உனக்கு என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளு. தேவையில்லாத கேள்வி கேட்டு என் மூட ஸ்பாயில் பண்ணாத. உங்களுடைய எக்ஸ் பேர் என்னது? காது கேட்கலையா, இல்ல கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களுடைய முன்னாள் காதலி பேர் என்னதுன்னு கேட்டேன். கேட்டதுக்கு பதில் ஆமா. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையே சொல்லுங்க. உண்மையை சொன்னா நீ வருத்தப்படுவியே. அப்ப இருக்கா? நான் இருக்காதுன்னு நினைச்சேன், தெரியுமா? இங்க பாருடி, ஒரு சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஒரு சில விஷயத்த தெரியாம இருக்கிறதே நல்லதுதான். சரியா? அதனால நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். சொல்ல மாட்டீங்களா? அது இருக்கு 10-15. சரி 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 சரி, சும்மா சொன்ன வெறுப்பேத்துறது கண்டி சொன்ன. இல்ல, இதுதான் உண்மை, எனக்கு தெரியும். யாருடி சொன்னா? எனக்கு தெரியும், நாமளுங்க இப்படிதான். இப்பதான் ரேஷ்மா கிட்ட பேசிட்டு வந்தேன், அப்பதான் சொன்னாங்க. இங்க பாருடி, உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், யாரு கூட வேணா சேர்ந்தா சரி, இந்த ரேஷ்மா கிட்டயும் பிரியா கிட்டயும் சேராதன்னு. உனக்கு என்னடி உனக்கு? விடுங்க ரகு. இவ்வளவு நேரம் நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்த. விடுங்க, நான் வெளியே போனோம். இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல கேக்குறேன், எப்படி தெரியுது? சும்மா இருந்தவன வந்து ரொமான்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்ப நான் வெளியே போனோங்கிற? எனக்கு இப்ப தோணல, விடுங்க. சரி, நீ உண்மையாவே என்ன கேட்க வந்த அத கேளு. அது நான் எதுவும் கேட்க வரலையே. பொய் சொல்லாம சொல்லு. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? யானோ பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லுடி. இல்ல, அத்தை இந்த மாதிரி சேலை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். இத கேக்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போறா டாபிக்க? முட்டுக்கண்ணி. ரகு. சரி 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 சரி, அழகி அழகி. நீங்க ஒண்ணு என்ன கை வைக்க வேண்டாம், நான் கேட்கணும்னு நினைச்சது கேட்டுட்டேன். பாய், நான் போறேன்.
போறேன்னா விட்டுருவாங்களா உன்ன? சும்மா நான் பாட்டுன்னு கிடந்தேன், வந்து ரகு ரகுன்னு கொலைஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அனு, ஆமா, உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. ஒருவேளை நான் இந்த மாதிரி ஏதாச்சும் பொண்ணு கூட அஃபர்ல இருந்தா நீ என்ன பண்ணுவ? அந்த அளவுக்குலாம் என் ரகுக்கு திறமை இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு இல்ல எப்படி இருக்கு உனக்கு? நீங்க கை எடுங்களே, நான் சொல்றேன். எதுக்கு சொல்லிட்டு ஓடுறதுக்கு தானே? சாச்சா இல்லையே. ஃப்ராடு குட்டி. சரி, எல்லாம் ஓகே. நெத்தியில குங்குமம் எங்க? வைக்கலையா? மறந்துட்டேன். மூஞ்சி கழுவிட்டு வந்தேன்னா உங்ககிட்ட காட்டுவோன்னு சொல்லிட்டு புது சாரி கட்டியிருக்கேனே, அது அழிஞ்சிட்டு நானும் கண்ணாடி பார்க்காம அப்படி இங்க வந்துட்டேன். நான் போய் வச்சுட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், இப்படியே பார்க்க அழகா தான் இருக்க. சரி, ஓகே. என்ன ஓகே? சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன்னு சொன்னேன்ல, பதில் சொல்றியா? சொல்லுங்க. ஒரு வாட்டியும் நீ தான் இந்த கேள்வி கேட்ப என்கிட்ட. இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன், என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லு? உன் அம்மா அளவுக்கு பிடிக்குமா இல்ல உன் அப்பா அளவுக்கு பிடிக்குமா? இரு நானு சொல்றேன். உன் அப்பா அளவுக்கு தானே? உனக்கு உன் அப்பாவை தானே ரொம்ப பிடிக்கும்? அங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன வீணா இங்க பாரு, நான் மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. எனக்கு மட்டும் ஏன் வீணா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு சுத்தமா வாழ பிடிக்கவே இல்லை. இங்க பாரு லூசி, அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்க உன்னை ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைல நீ ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். அவங்க உன்னைய நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ தான் ஆதின்னு உருகிட்டு இருக்க. ஆனா அவருக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறமும் நீ அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்ல. இங்க பாரு, மரியாதையா அந்த தாலியை கழட்டி தூக்கி போட்டுட்டு நீ உன் லைஃப மூவ் ஆன் பண்ண பாரு. அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. எனக்கு எவ்வளவு பிடிக்கும் ஆதி சார்னு உனக்கு தெரியல. அவர் ஏன்டி என்ன இப்படி ஏமாத்தினாரு? அவர் அதானே பேசினாரு என்கிட்ட வந்து. அவர் அதானே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. அவர் அதானே என்கிட்ட பழகினாரு. இங்க பாரு லூசி, அழுது அழுது உன் உடம்பு நீ கெடுத்துக்காத, சரியா? அவர் இனி உனக்கு இல்லன்னு முடிவாயிட்டு. இதுக்கு மேலேயாச்சும் அவரை போட்டு நீ டார்ச்சர் பண்ணாம உன் வாழ்க்கைய நீ பாரு. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயம் எல்லாம் நடக்கணும்னு இருக்கும், நடக்கும், அவ்வளவுதான். அது ஏன் எதுக்குலாம் தெரியாது. நடக்கும் போது அனுபவிச்சுட்டு அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் ஆதி சாரும் உன் லைஃப்ல பார்ட் தான், ஒன் ஆஃப் த பார்ட் தானே தவிர அவரே லைஃப் இல்ல. புரிஞ்சு நடந்துக்கோ. அவங்கள மாதிரி நீயும் பேசாத வீணா. அவங்களுக்கு வேணா ஆதி சார் நினைக்கிற மாதிரி நான் ஜஸ்ட் ஏதோ ஆசைக்காண்டி பண்றேன் நினைக்கிறேன். ஆனா சத்தியமா அந்த மாதிரி இல்ல. ஆதி சார் நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ஷாலினியை விட ஆதி சாருக்கு நான் தான் பொருத்தம். ஆனா நான் இந்த படத்துல வர வில்லி மாதிரிலாம் போயிட்டேன். அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்கல. அந்த நேரத்துல ஏதோ தோணுச்சுன்னு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அவர் தான் வேணும்னு தோணுது. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, மாத்தி மாத்தி பேசாத. அவருக்கு கல்யாணம் முடிவாயிட்டு. இதுக்கு மேல நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்ல. நீ உன் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துதான் ஆகணும் மது. அவங்கெல்லாம் எப்படி அசால்ட்டா ஒரு பொண்ணு வாழ்க்கைய இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுறாங்க? அவங்களுக்குலாம் என் வாழ்க்கை ஒரு பிரச்சனையே அப்படிதானே? நான் என்னைக்காச்சும் போய் அவர்கிட்ட பேசி நீ பாத்திருக்கியா? அவராதான் வந்து பேசினாரு. மது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. மது நீ நாளைக்கு எங்க போற மது? நான் வந்து டிராப் பண்ற மதுன்னு சொன்னாரு. அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டாரு. அப்ப இதுக்கு பேர்ல என்னது? உன்கிட்ட நம்ம நடந்துகிட்டாரா? இல்ல இப்ப வந்து எல்லார்கிட்ட நடந்துகிட்ட மாதிரிதான் நான் உன்கிட்ட நடந்துகிட்டேன்னு சொன்னா என்னதான் பண்றது? நானும் மனுஷிதான், நான் ஒண்ணும் மரமோ கல்லோ இல்ல. இங்க பாரு மது, நீ கேக்குறதுல 100% கரெக்ட் தான். அவரு ஷாலினிக்காண்டி தான் உன்கிட்ட பழகுனாரு. அதையே உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஷாலினி வெறுப்பேற்றணுன்றதுக்காண்டி தான் உன்கிட்ட வழிஞ்சு பேசினாரு. சந்தோஷமா பேசுற மாதிரி நடிச்சாரு. எல்லாமே நடிப்பு தான். உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மது, அவங்க லவ்க்காக. விடு மது, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க பலன் அனுபவிப்பாங்க. நீ போட்டு கஷ்டப்படுத்தாத அவங்கள சேர்த்து.
நான் எங்கடி கஷ்டப்படுத்துறேன், எல்லாருமே என்னதான் கஷ்டப்படுத்துறாங்க. இங்க பாரு மது, ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு இந்த தாலியை முதல்ல கழட்டி தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பாப்போம். தேவையில்லாம அவரை பத்தி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல, நீ தான் என் உயிர்னு சொல்ல போறதும் இல்ல. அவர் முடிவுல தெளிவா இருக்காரு. உன்னை ஜஸ்ட் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரே தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளவுதான். அதுக்காண்டி என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. அவர் மேல உனக்கு கோவம் வரணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாம் சொல்லல. அவர்கிட்ட இருந்து விலகி இருந்தா சொல்றேன். அவர் உன் மேல லவ்லாம் எதுவுமே காட்டலாம். அது புரிஞ்சுக்கோ. நீ சொல்றது சரிதான். நான் எங்க ஊருக்கு போறேன். என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. மது, ஊருக்கு போனா அங்க இருக்க பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுவ? ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன் தாய் மாமன் கூட. அவருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? ஆமா, ஊருக்கு போயிட்டு அவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல இங்க இருந்துகிட்டு இவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை இன்னொருத்திய சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் கல்யாணம் பண்ணிப்பேன், சந்தோஷமா வாழ்வேன். சரி, அழுகாத. டேய் வா, ஆப்போசிட்ல அங்க கடை இருக்கு பாரு, அங்க உனக்கு பிச்சி எல்லாம் வாங்கி தரேன். மாமா, அங்க ரொம்ப தூரம் போனா பெரிய கடை இருக்கு, அங்கதான் வேணும். பெரிய கடைலாம் ஒண்ணும் தேவையில்லடா, இங்கே வாங்கி போம்பா. எனக்கு அங்கதான் வேணும். சொல்றதே கேட்க மாட்டியே. உன் மாமா மாதிரி அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணணும்னு நினைப்பான். அதே புத்தி தான். சிரிக்காத. அச்சச்சோ, மாமா, நம்ம வீட்டுக்கு வந்தவனா ஒரு அக்கா, அவங்க அங்க இருக்காங்க மாமா. அழுகுறாங்க நினைக்கிறேன். பாவம். மது, ஆதி சார். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீங்களா தானே என்கிட்ட வந்து பழகுனீங்க. நான் உங்ககிட்ட என்னைக்காச்சும் வந்து பழகிருக்கேனா? எப்படி ஏமாந்துட்டீங்களே. மது, என்ன மது பேசிக்கிட்டு இருக்க? என்னைக்காச்சும் நானா வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கேனா நான் உன்னை லவ் பண்ற மது அப்படின்னு சொல்லி? நீயே தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மது? நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன போர்ட்ரேட் பண்ணாத மது. ஏதோ நான் குற்றவாளி மாதிரி ஃபீல் ஆகுது. நான் உன்கிட்ட என்னைக்காச்சும் தப்பான விதத்துல உன்கிட்ட பழகிருக்கேனா சொல்லு. உங்களை யாராச்சும் இங்க வந்து பேச சொன்னாங்களா சார்? இல்ல உங்க அக்கறை தான் அவ ஏங்கிக்கிட்டு இருக்காளா? இந்த மாதிரி தேவையில்லாம அக்கறை காட்டுறன்ற பேர்ல அவளை பண்ணது வரைக்கும் போதும் சார். நிறுத்திக்கோங்க இந்த டிராமாவெல்லாம். உங்களுக்கு தேவைன்றதுனால அவளை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி இவளை கெட்டவள ஆக்கிட்டீங்களே. நீங்க இதுக்குதானே சார் ஆசைப்பட்டீங்க? இப்ப நீங்க நல்லவ, இவ கெட்டவ, அப்படிதானே? என்ன ரீனா சிஸ்டர், நீங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே நான் ஒருத்தி லவ் பண்றேன்னு சொல்லி. ஆமா சார், சொல்லிருக்கீங்க லவ் பண்றேன்னு சொல்லி. ஆனா யாரு என்னன்னு சொல்லலையே. பட் ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிற பொண்ணுதான் அப்படின்னு சொன்னீங்களே தவிர நான் லவ் பண்றது ஷாலினி தான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. நேத்து தானே சொன்னீங்க லவ் பண்ணது ஷாலினின்னு சொல்லி. இத்தனை நாள் இவகிட்ட நல்லா ஈன்னு இழிச்சு இழிச்சு பேசுவீங்க, பழகுவீங்க. இவ எங்க போனாலும் கூடயே போவீங்க. என்ன பண்ணாலும் நானும் வர மதுன்னு போவீங்க. அப்ப இவ என்ன நினைப்பா? நம்ம மேல ஒரு பையன் இவ்வளவு கேர் அக்கறை எல்லாத்தையும் காட்டான் அப்படின்னா சொந்தத்தை தாண்டி வேற என்ன உறவா இருக்கும் சொல்லுங்க சார்? அப்பா அம்மா அண்ணன்ற உறவு நீங்க இல்ல சார் அவளுக்கு. அப்ப வேற என்ன உறவுன்னு அவ எடுத்துப்பா? இப்படி எல்லாருமா சேர்ந்து மது கெட்டவன்னா அவ பண்ணது தப்புதான் சார். அவ பண்ணது கரெக்ட்னு நான் சொல்லவே இல்ல. தாலி எடுத்து கட்டிக்கிட்டது தப்புதான். ஆனா அதுக்கான இடத்தை உருவாக்குறது யாரு? நீங்க தான் சார். இங்க பாருங்க ரீனா, நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா என்னால மது அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது ரீனா. என்னுடைய ஒய்ஃப்ன்ற இடத்துல ஷாலினி மட்டும்தான். என்ன தாண்டி எதுக்கு நீ யார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இது அப்பமே சொல்லி தொலைய வேண்டியதானே சார்? இது அப்பமே சொல்லி தொலைஞ்சிருந்தீங்கன்னா இவ மனசுல வீணா ஆசையை வளர்த்திருக்க மாட்டால. இவங்கெல்லாம் வருவாங்களாம், செல்லம் வெல்லம் தங்கன்னு வாங்கலாம். நாங்க லவ் பண்றோம்னு போனா அதுக்கப்புறம் இல்லன்னுவீங்களாம், அதானே? ரீனா, அந்த டைம்ல ஷாலினி லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் அவ என்கிட்ட அந்த அளவு அஃபெக்ஷனா நடந்துக்கல. நாங்க முன்னாடி லவ் பண்ணோம், பிரேக்கப் ஆயிட்டு. இதெல்லாம் வந்து நான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓ, அப்போ அவங்க லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? லிட்டரலி இவ்வளவு ஃபுல்லா யூஸ் பண்றதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றீங்க, அதானே சார்? வாய் திறந்து சொல்லுங்க. இங்க பாருங்க ரீனா, என் மேல தப்பு இருக்குதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அப்ப வேற எந்த மாதிரி பேசணும்? வேற எந்த மாதிரி பேசணும் சார்? சொல்லுங்க சார். உங்க நினைப்புல தாலியை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, அதை அறுத்து போடுனாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்ண சொல்றீங்க? ஊருக்கு போறேங்கிறா. ஊருக்கு போனா அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அவன் தாய் மாமன்ல இருந்து வீட்டுல இருந்து எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? ஒரு பொண்ணு கிட்ட ஈஸியா பழகி அவளை ஏமாத்துறதெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. போங்க சார், கண் முன்னாடி நிக்காதீங்க. ஆண்டி, ஏன் எங்க மாமாவை திட்டுறீங்க? எங்க மாமா பேட் பண்ணிச்சானா உங்ககிட்ட?
என் மாமா கண்டி நான் சாரி கேட்டேன். சாரி மன்னிச்சுங்க. என் மாமாவை திட்டாங்க. எங்க மாமா குட் மாமா தெரியுமா? வேண்டாம் விடு வீணா, வேண்டாம் விடு. இங்க பாருங்க சார், இன்னொரு வாட்டி உங்க விளையாட்டுக்கு தனத்துக்காண்டி இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பணைய வைக்காதீங்க. வார்த்தையால விளையாடுறோம்னு சொல்லிட்டு நினைப்பா உங்களுக்கு. நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்க சார் கொஞ்சமாச்சும். ரீனா அது வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காயத்தை உருவாக்குறது கத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கத்தி இல்ல சார், அதை விட ரொம்ப வலிமையான ஒண்ணு இருக்கு, புரிதலற்ற வார்த்தைகள். புரிதலற்ற வார்த்தைனா என்ன தெரியுமா சார்? நீங்க இவளை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களே அதுதான். தேவையில்லாம பொய்யான அன்பை காட்டுன்ற பேர்ல செல்லம் வெல்லம் மதுன்னு பின்னாடி தெரிஞ்சு பொய்யா இந்த அளவுக்கு அவளை காயப்படுத்திருக்கீங்க. இந்த காயம் எவ்வளவு ஆண்டு ஆனாலும் அவன் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கான் சார். நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா அந்த காயத்தோட வாழ போறது என்னமோ அவதான். அவளுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு சொல்லி. ரீனா அது அப்படி இல்ல ரீனா, நான் வந்து சொல்லுறத கேள. வேணா ரீனா விடு. ஒரு குருடனுக்கு கண்ணு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கே, அவன் முதல்ல தூக்கி போடுறது என்னவா இருக்கும் தெரியுமா? அவன் அத்தனை நாள் துணையா இருந்த அந்த அந்த தூணா இருந்த அந்த கம்பதான் தூக்கி போடுவான். அதே மாதிரிதான் இத்தனை நாள் அவருக்கு நான் தேவைப்பட்டேன், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இப்ப தூக்கி போட்டுட்டாரு. அவ்வளவுதான். என் மேலேயும் தப்பு இருக்கு. அவரு என்ன விரும்புறாரா இல்லையான்னு கேட்காம என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டது தப்புதான். அவரை இங்க இருந்து போக சொல்லு ரீனா, பிளீஸ் ரீனா, இங்க இருந்து அவரை போக சொல்லு. அவரை மூஞ்ச கூட என்னால பார்க்க முடியல, போக சொல்லு ரீனா. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க சார். இனிமே இவ வாழ்க்கையில வராதீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், ஷாலினியை விட இவ எந்த விதத்திலயும் குறைஞ்சவளே இல்ல. அவ கோவத்துல பேசுறான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மையா நேசிக்கிற உறவு கிட்ட கோவமும் இருக்கும், அந்த கோவத்துல அதிக அளவு அன்பு மறைஞ்சிருக்கும். உங்க மனசை தொட்டு கேட்டு பாருங்க சார், ஷாலினியை விட மதுதான் உங்களை உண்மையாவே நேசிச்சான்னு சொல்லும். ஆனா உங்க மனசு மதுவை விட ஷாலினியை தான் நேசிக்குதுன்னு தெரியுது. தயவு செஞ்சு இனிமே இவ வாழ்க்கையில வராதீங்க ப்ளீஸ் சார். அவளை விட்டுட்டு விலகி போயிருங்க. எங்க இருந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம போயிருங்க. இந்த மாதிரி வந்து நின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க. குட்டி பையா, உங்க மாமாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. மாமா மாமா வா போ, இவங்க வேண்டாம் நம்மளுக்கு. வா மாமா நம்ம போ. இங்க பாரு மது, லைஃப்ல உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அதுல நீ டிசர்வ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது கிடைச்சே தீரும். ஆனா உன்னை விட்டு ஒரு விஷயம் போகணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாலும் சரி இழுத்து பிடிச்சாலும் சரி அது உன்னை விட்டு போய் தான் ஆகும். அந்த மாதிரிதான் ஆதி சேரும். அவருக்கு உன் மேல இருக்க அன்பும் இல்ல, நீ வச்சிருக்க அன்பு அவருக்கு புரிய போறதும் இல்ல. வீடு, இந்த தாலையை கழட்டி தூக்கி போடு. நீயே கழட்டிடு வீணா. கவலைப்படாதடி, உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த மாதிரி குறுக்கு வழியில நம்ம வாழணும்னு நினைச்சா அந்த வாழ்க்கை நினைக்காது, புரிஞ்சுக்கோ. நீயே கழட்டிடு வீணா. இங்க பாரு மது, அழுகாத. நீ அழுத எனக்கும் அழுத வருதுடி, அழுகாதடி. என்ன ஆனாலும் சரி உன் கூட நான் இருப்பேன். நம்ம வேற ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்துக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு வேண்டாம். எனக்காண்டி நீ ஹாஸ்பிட்டல்ல விட்டு வர வேண்டாம். நானே ஒரு 1 week 2 week டைம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். யார் இருந்தா என்ன, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். யாருக்காண்டி பயந்தோ ஒதுங்கிய நான் போனேன்னு அவசியம் இல்லை. அவங்களே அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிறப்போ என் வாழ்க்கைய நானும் பார்க்கணும் இல்லையா? இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்க மது. வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பேன்? அந்த தாலியை மட்டும் எடுத்து தரியா? மது கீழே கிடக்குடி. ஆதி சார் ரொம்ப ஆசையா வாங்கினதா சொன்னாரு நேத்து நைட்டு. அத கோவில்ல போட்டுட்டு போயிடலாம். கோவில் உண்டியில போட்டா கூட அவருக்கு புண்ணியமாச்சு கிடைக்கும். அவர் பேரு சொல்லி போட்டுடலாண்டி வீணா. சேண்டி மது இப்படி இருக்க? அவர் தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டார்ல. அவர் வாழ்க்கை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்காண்டி என் மனசுல இருந்து அவரை தூக்கியும் போட மாட்டேன். வா நம்ம கோயிலுக்கு போவோம். அந்த தாலியை மட்டும் எடுத்துக்கோ. சரி வா. ஓய் பொண்டாட்டி, கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல, என்ன அமைதியாவே இருக்க? என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டேன். உன் அப்பா அளவுக்கா இல்ல உன் அம்மா அளவுக்கா? பாக்குற எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு காதல் எனக்காண்டி நீ தர. ஏய், எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு கேக்கல, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு கேக்குறேன். சரிங்க, ஃபுல்லா சொல்ல விடுங்க. சரி சொல்லு. பாக்குற எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு காதல் எனக்கு தரீங்க. அப்ப என் ரகுவனை எந்த அளவுக்கு பாத்துக்கணும்? நான் பாத்துக்கிறத வச்சு ப்ரூவ் பண்ணுவேன்.
என் ரகுவை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காண்டியும் என் அம்மா அப்பா யார வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் சரி, நீங்க மட்டும்தான் வேணும். என் உயிரே போனாலும் சரி, நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்னடி? உயிர் போகுமா? உயிர் அடிச்சிரும் பத்துக்கோ. போக விட்டுருவீங்களா என்ன அவ்வளவு சீக்கிரத்துல? இங்க பாருடி, மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காது இந்த மாதிரி. சொல்லுங்க, போக விட்டுருவீங்களா? அது எப்படி விடுவேன்? என்னுடைய பொண்டாட்டியாச்சே நீ, அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா என்ன உன்ன? எனக்கு சொல்ல தெரியல ரகு. அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ 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 பிடிக்கும். ரகுவை பிடிச்ச அளவுக்கு யாரையுமே பிடிக்கல. ஏன் நம்ம வயித்துல இருக்க குழந்தை மேல கூட சொல்றேன். அந்த அளவுக்கு பாசம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க மேல ஏன் இப்படி பைத்தியமா இருக்கணும் புரியல. ஐ லவ் யூ. லவ் யூ டி, குட்டி பொண்டாட்டி. சரி விடுங்க, நான் வெளியே போனோம். அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே போயிடுவேனா? ரகு, ரகுக்கு இப்ப ஒண்ணு வேணும், அத நீ கேட்டாலும் தர மாட்டேன். சோ நானே எடுத்துக்கிறேன். வேண்டாம். வேணும் ரகு, என் குட்டி பொண்டாட்டியே.